ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆஃப்ரோ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாம்பார் செய்ய போகிறோம். ஜஸ்ட் நார்மல் சாம்பார் கிடையாது, சூப்பரான ஒரு சாம்பார் நம்ம செய்ய போகிறோம். 3 பயிர் வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதுதான் நான் இப்போ எப்படி பண்ண போகிறது உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க. நம்ம 3 பயிருக்கு வந்து பாசி பயிர் எடுக்கணும். முந்தால் 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் துவரம் பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ரெட் லென்டில் சொல்லுவாங்களே, ரெட் கலரில் இருக்கும் அந்த பயிர் 3 டேபிள் ஸ்பூன். சரியா? நாங்கள் 4 பேர், அதான் நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். நீங்கள் பெரிய ஃபேமிலியாக இருந்தால் நீங்கள் நிறைய எடுங்க. ஓகே, கொஞ்சம் 2 ஸ்பூன் சேர்த்து எடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சள் போட்டோம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். சரியா? கரெக்டாக 4 விசில், நல்லா 4 விசில் விடணும். ஓகே, இப்போ நம்ம எல்லா வெஜிடபிளும் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன், பிரிஞ்சல், பொட்டேட்டோ, கேரட்ஸ், அப்புறம் டொமேட்டோ. இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கோம். என்னுடைய கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு. ஓகே, உங்கள்கிட்ட நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுங்கள். சரி, இப்போ 1 பை 1 நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் போடணும். கருவேப்பிலை கட்டுறது ஆனியன் தான் போடணும். நல்லா வெந்திருக்கணும். கண்டிப்பாக கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கண்டிப்பாக வேகணும். அப்போ தான் அந்த ஆனியனோட ஃப்ளேவர் நம்மளுக்குள்ளே நல்லா இறங்கும். அப்புறம் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரொம்ப மஸ்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அரைச்சி போடுங்க, கடையில் வாங்கி போடாதீங்க தயவுசெய்து, ஸ்மெல் நல்லாவே இருக்காது. அப்புறம் கேரட், பிரிஞ்சல் எல்லாம் போட்டு நம்ம சேர்த்து வதக்கணும். நல்லா வதக்கணும். ஓகே, இந்த மாதிரி நல்லா வதங்கி மெர்ஜாக இருக்கணும். ஒன்றோட ஒன்று நல்லா மெர்ஜாக இருக்கணும். அப்போ தான் அந்த சுவை வரும். டேஸ்ட் எப்படி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நிஜமா. ஸோ இப்போ நம்ம மூடி வைத்திருக்கிற அந்த பயிர் போட்டிருக்கோம்ல, நான் சொன்ன மாதிரி 4 விசில். ஓகே, 3 பயிரை சேர்த்து 4 விசில் வைக்கணும். பாருங்கள், நல்லா மசஞ்சு இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு மசாலா போட்டு அதை ஃப்ரை பண்ணுவாங்க. பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் வந்து இந்த பயிர் கூட சேர்த்து பண்ணும்போது இன்னும் அது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆச்சி மசாலா மஸ்ட்டு. இங்கே எனக்கு அந்தளவுக்கு கிடைக்காது, நான் டெல்லியில் இருக்கிறதால. உங்களுக்கு அங்கே நல்லா கிடைக்கும், நீங்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக வாங்கி போடுங்க. ஆச்சி மசாலா, அப்புறம் கொஞ்சமாக மிர்ச்சி, அப்புறம் தனியா பவுடர், கொத்தமல்லி பவுடர் சொல்லுவோம்ல, அது நல்லா சேர்த்து விட்டு அவ்வளோதான். அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை கொஞ்சம் ஊற்றணும். அவ்வளோதான், நம்மளுடைய சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு இது கூட வந்து புளி சேர்க்கலாம். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து எந்த புளி சேர்ந்தது எதுவுமே அவருக்கு அந்தளவுக்கு பிடிக்காது, அதெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன். இப்போ நம்ம எக் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரிவ்யூ கேட்க போகிறோம் நம்மளோட ஹஸ்பண்ட் கிட்ட, இது முடிஞ்சதுக்கப்புறம். சரியா? Hey babe, what are we eating today? இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிடுறோம்? Okay, today we are having rice. Okay. Okay, and this is Chennai sambar. Yes, very right. So this one is a fried egg Yes. with potato chips. Yes. So that is it. Okay. Let's take a look.